ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கும் வெட்டிங் டே கொண்டாடுறவங்களுக்கும் எங்கள் சைட்லேருந்து விஷஸ்ங்க. இங்கே காவேரி வந்து அப்படியே திரும்பி பார்க்கும்போது நம்ம விஜய் என்ன நினச்சியா, என்ன நினச்ச உடனே நான் வந்துட்டேன்னா ஒரு சந்தோஷமாக உதடு அளவில் சொல்லனாலும் மனசு அளவில் நான் வந்தேன்னு நீ சந்தோஷப்படுற. ஆனால் நான் சந்தோஷமாக இல்லையே உன்னை கல்யாணம் பண்ணினேன்னும் போது நானே ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் என்ன பேசுகிறீங்க அனும்போது, ஓஹோ, எப்போவுமே உன் அம்மா முக்கியம், உன் தங்கச்சி முக்கியம், உன் குடும்ப சூழ்நிலை முக்கியம். அப்போ நீ என்ன தாண்டி நீ நினச்சின்னு இருக்கிற என்ன? இப்போ நான் எப்படி இங்கே வந்தேன்ட்டு பார்க்குறியா? உன் தெருவுக்கா போனேன், நீ நேராக பார்த்தா இங்கே வந்த உடனே நான் உள்ளே இருக்கிறத பார்த்தோன்னே நீ என்னை முறுக்கின்னு போயிடுவ. அதால் தான் நீ வெற்றிகரமாக உன் பக்தியெல்லாம் பரவசெல்லாம் பண்ணிட்ட பிறகு அதுக்கு தான் இப்போ உன்னை நான் பார்க்க வந்திருக்கிறேன் போது என்ன தான் நினச்சின்னு இருக்கிறேடி? நான் இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறேன், உனக்கோசரம் நான் காத்துன்னு இருக்கிறேன். அது ஏதாவது நீ யோசிக்கிறியா காவேரி? என்ன அடிக்கடிக்கு உன் பின்னாடி வந்துடுற வச்சு என்னுடைய வேல்யூ உனக்கு புரியலையா காவேரி? எனக்கு என்னவோ பாட்டி சொல்கிறது தான் கரெக்டு. அவள் எப்போவுமே உன்னை மதிக்கிறதில்ல, உன்னை ஒரு டம்மி பீஸாக வச்சுன்னுக்கிறாடான்னு அவங்க பாட்டி என்னை அடிக்கடிக்கு சொல்கிறாங்க. நான் என்னவோ பாட்டி தான் தப்பு பண்ணுறாங்கன்னு பாட்டி மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கிறேன். ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா பாட்டி சொல்கிறது தான் கரெக்டுன்னொன்னே காவேரி பாட்டி சொன்னதை அப்படியே நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்க, உங்கள் பாட்டி சொல்கிற மாதிரி நீ நடந்துக்குங்கன்னும் போது, ஓஹோ அப்படின்னு சொன்னோடனே நான் விட்டு போயிடுவேன், விட்டு போக மாட்டேன்ற அந்த ஒரு தைரியத்தில் தானே எவ்வளவோ நீ பேசுகிற. ஆனால் சொல்கிறேன் காவேரி, எனக்கு ஒரு கோவம் வந்துச்சுன்ட்டு விஜய் அப்படியே ஏஞ்சி போவார். ஏஞ்சி போனோடனே திருப்பி வந்து உக்காந்துருவார். என்ன பண்ணுறது, பாழா போன மனசில் உன்னை நினச்சிட்டு இருக்கிறேனே, நினச்சி வச்சு தான் உன் காதல் பெருசு, உன் அன்பு பெருசு. நான் உன்னெல்லாம் பார்க்க வரலடி, கொடைக்கானல்லாம் அலைஞ்சிட்டு வந்தியே, என் புள்ள என்ன ஆயிடுச்சுட்டு பார்க்கலான்ட்டு தான் இங்கே வந்தேன். ஓவர் சீனெல்லாம் போடாத காவேரி, புரியுதா? எனக்கு வர கோவத்துக்கு உன்னை அவ்வளோதான்ட்டு விஜய் ரொம்ப கோவமாக பேசுகிறாருங்க. லைக் பண்ணி கமெண்ட்